வணக்கம். இப்போ வந்து க்ரூட் ஆயில் கிராஷ் வந்து நேத்திக்கு நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கும் க்ரூட் ஆயில் கிராஷ் தான். இந்த க்ரூட் ஆயில் கிராஷ் இல்லாம அடுத்து வரக்கூடிய முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்றத இந்த வீடியோல தொடர்ந்து பார்த்துருவோம். இன்னைக்கான மார்க்கெட் அப்டேட்ஸையும் வந்து பார்த்துருவோம். நெறைய கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் வந்து நெறைய வந்திருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி வந்து எல்லாரும் டிஸ்க்ளைமரை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல குடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும் தான். இதில எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷன்ஸோ, டிப்ஸோ கிடையாது. ஸோ பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே. அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய டெலிகிராம் லிங்க்கும் ரெஃபரல் லிங்க்கும் வந்து கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கிறவங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்னோடய ரெஃபரல் லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போது இன்றைக்கி பாருங்கள், மார்க்கெட்டை பொறுத்தளவில் நம்ம க்ரூட் ஆயில் அப்படின்னு பார்க்கும்பொழுது க்ரூட் ஆயிலோட கிராஷ் ஃபஸ்ட்டு நியூஸே அதுதான். இது வந்து க்ரூட் ஆயிலோட கிராஷ் அப்படிங்கிறது வந்து நம்ம நேற்றுக்கு வீடியோவில் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, நாளைய பங்குச்சு அந்த வீடியோ நேற்றுக்கு நைட்டு போட்டிருந்தோம், அதில் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதே நியூஸ் தான். $83 இருந்த க்ரூட் ஆயில் இன்னும் இறங்கி $82.66 வந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக க்ரூட் ஆயில் வந்து எங்கேருந்து ஏன் கிராஷ் அப்படின்னு இதை சொல்கிறோன்னா, க்ரூட் ஆயில் வந்து $114. ஓகே, ஹையஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $119 வரைக்கும் க்ரூட் ஆயில் போச்சு. இப்போ அப்படியே $82 வந்து நமக்கு வந்திருக்கு. ஆனால் அது எங்கேருந்து அந்த $115 தொட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $66 $115 போச்சு. இப்போது $82 இருக்குது. கிட்டத்தட்ட கிளியராக சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிருச்சு. இன்றைக்கி வந்து கிளியராக சப்போர்ட்டை டச் பண்ணிருச்சு. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இது. நிறைய பேர் என்னென்னா, இங்கேருந்து ட்ரம்ப் திருப்பியும் பேக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, க்ரூட் ஆயில் இந்த இடத்துல அக்யூமுலேட் பண்ணிக்கணும் அப்படின்லாம் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து இல்லை. இப்போ வரைக்கும் ட்ரம்ப் பேசட்டும், அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அவர் நிறைய தடவை பேசி முடிச்சிட்டாரு. ஓகே, இப்போ அவர் பேசாமல் இருந்தாருனாலே போதும், க்ரூட் ஆயில் இன்னும் கூல் டவுன் ஆயிரும், நமக்கு மார்க்கெட் வந்து நார்மலுக்கு வந்து மூவ் ஆயிரும். ஓகே, சாரி. இப்போ இந்த க்ரூட் ஆயில் முடிஞ்சோடனே அடுத்தது கோல்டு வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. நமக்கு வந்து நேற்றுக்கு கோல்டு சில்வர்லாம் ஏற்றம் கொடுத்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஏறல. சில்வர்லாம் இன்றைக்கி பெரிய லெவலில் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. சில்வர் பீஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2% வரைக்கும் இறங்கிருச்சு. கோல்டு பார்த்திங்கன்னா 1% அப்ராக்சிமேட்டாக வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிருக்கு. 0.6% வரைக்கும் இறங்கியிருக்கு இப்போ வரைக்கும் கோல்டு பீஸ். ஸோ அப்போ ஏன் கோல்டு சில்வரில் வந்து நமக்கு மெட்டல்ஸில் ஒன்றும் பெரிய இம்பாக்ட் காமிக்கலை இன்றைக்கி அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்த டேஞ்சரஸ் நியூஸ் என்னென்னா, ஃபெடரல் நியூஸ் வந்து நமக்கு வரப்போகுது. யூஎஸ் ஃபெடரல் அனௌன்ஸ்மெண்ட்டு இன்றைக்கி நைட்டு ஸ்டார்ட் ஆயிரும். நாளைக்கு காலையிலாம் நமக்கு தெரிஞ்சிடும். அது ஃபேவரபுளாக இருந்தால் தான் கோல்டு ப்ரைஸ்க்கு வந்து அந்த ஃபெடரல் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எல்லாரும் அந்த யூஎஸ் ஃபெடரல் ரேட்டை தான் வந்து இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நம்ம மார்க்கெட்டும் வந்து இன்றைக்கி சைலண்ட்டாக இருக்குது. ஓகே, நிஃப்டி பார்த்தீங்கன்னா 75 புள்ளிகள் நேற்றுக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியில் என்ன பார்த்துருந்தோம், 75 புள்ளிகள் பாசிட்டிவ் பார்த்துருந்தோம். ஓகே, அதே 75 புள்ளிகள் தான் நிஃப்டி இப்போ வரைக்கும் பாசிட்டிவில் நின்றுட்டு இருக்கே தவிர அதை தாண்டி அதிகமாகவும் ஏறல, கம்மியாகவும் ஆகலை. அதே அந்த கிஃப்ட் நிஃப்டியோட லெவல்லையே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெருசாக ஏறல. ஏன்னா எல்லாருமே வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து யூஎஸோடைய ஃபெடரல் ரேட்டுக்காக வெயிட்டிங். ஓகே, ஸோ ட்ரம்ப் வந்து அவருடைய ஃபேவரபுளான பர்சனாக வந்து வச்சுருக்காங்க ஃபெடரலுக்கு. ஸோ அது என்ன நடக்குதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்ம ப்ரெடிக்ஷன்லாம் பண்ண வேண்டாம். ஓகேவா? மார்க்கெட்டில் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபெடரல் ரேட்டோட ப்ரெடிக்ஷன் சொல்லி மேக்ஸிமம் 90% என்ன நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. பட் அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். என்ன நடக்குதுன்னு பொறுத்து இருந்தே பார்ப்போம். ப்ரெடிக்ட் பண்ணி உள்ளே போகிறத விட வெயிட் பண்ணியே பார்க்கலாம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஓகே, சரி. இப்போ இது இல்லாமல் நமக்கு நியூஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஏஐ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவாக தாங்க இருக்குது. அதில் வந்து சைலண்ட்டாக ஏறிட்டு வருதுங்க ஏஐ ஸ்டாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆரியன் ப்ரோ, நெட்வெப் இதெல்லாம் வந்து சைலண்ட்டாக ஏறிக்கிட்டு. நேற்றுக்கு ஆரியன் ப்ரோ நல்ல ஏற்றம் கொடுத்துருந்தது. நெட்வெப் இன்றைக்கும் வந்து 5% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து ஏஐ ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை நீங்கள் விடாமல் பார்க்கணும். அதே மாதிரி ஏஐ ஸ்டாக்ஸு, அடுத்தது க்ரீன் எனர்ஜி ஸ்டாக்ஸ். ஆனால் அதுக்கான காரணமே தெரியலங்க. க்ரீன் எனர்ஜியை வந்து ஏன் இவ்வளோ ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு இன்னும் கிளியராக வரல. எனக்கு வந்துருச்சு, பட் பொதுவாக வந்து வரல பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். என்ன வந்து க்ரீன் எனர்ஜியை ஏன் இவ்வளோ ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அதுக்கான சில டேட்டாலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அது அன்அஃபிஷியலான டேட்டாவாக இருக்கிறனால அதெல்லாம் நம்மளால் நம்ப முடியாது. ஓகே, ஸோ க்ரீன் எனர்ஜியை பொறுத்தளவில் ஐநாக்ஸ் பைண்டு, சுஸ்லானு, அப்புறம் வந்து வேறு யாரெல்லாம் க்ரீன் எனர்ஜியில் என்ட்ராகிட்டே வர்றாங்களோ அதானி க்ரீன் எனர்ஜி ஸ்டாக்ஸ்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். அதில் வர பங்குகள் எல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துக்கணும். ஏஐ ஸ்டாக்ஸு, க்ரீன் எனர்ஜி ஸ்டாக்ஸ். அடுத்து டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கூல் டவுன் ஆகும். ஆனால் ஸ்டில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஏன்னா நிறைய கண்ட்ரி வந்து இந்தியாவிலேருந்து டிஃபென்ஸ் ப்ராடக்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இனிமேல் நம்ம டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியாவில் பெரிய அளவில் வளர்கிறதுக்கான வாய்ப்பு ஆல்ரெடி வளர்ந்துருக்கு. இது சஸ்டெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால டிஃபென்ஸும் நல்லா இருக்குது. அடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கேட்கவே வேணாம். இப்போ மார்க்கெட் கொஞ்சம் சப்போர்ட்டாக போச்சுன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இன்னும் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம நெக்ஸ்ட் மைல் ஸ்டோனுக்கு அப்படியே தாண்டி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெரிய அளவில் வளர்ந்துருக்கு.
அதே மாதிரி மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஏர்லைன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த கடந்த 10 வருஷத்தில் நம்ம எவ்வளோ தூரம் வந்து ஏர்போர்ட்ஸ் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்கன்றது எல்லாத்தையும் பார்த்தோம். இன்னும் வந்து ஃபேரில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறனால அதெல்லாம் ஓடிட்டுருக்கு. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல பாசிட்டிவான ஒரு மூமெண்டமில் தான் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ ஏஐ செக்டார், க்ரீன் எனர்ஜி செக்டார், அப்புறம் வந்து டிஃபென்ஸ் செக்டார்ஸ், அப்புறம் வந்து ஆட்டோ செக்டாரும் வந்து டவுனில் இருக்குது. ஆனால் இதை வந்து நம்ம அக்யூமுலேஷனுக்கு பயன்படுத்திக்கலாம். ஐடி செக்டார் டவுனில் இருக்குது, அக்யூமுலேஷனுக்கு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஐடி செக்டாரை பற்றி ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னா, டிசிஎஸ், இன்ஃபோசிஸ்லாம் வந்து மோனோபோலி மாதிரி. அவங்கள மீறி இந்த டெக்னாலஜிக்குள்ளே வேறு கம்பெனி வரணும் அப்படின்னா அது வரலாம், ஆனாலும் அவங்கள தாண்டி போக முடியாது. அவங்க அந்த கம்பெனியை வாங்கிடுவாங்க. அதனால் டிசிஎஸ், இன்ஃபோசிஸும் வந்து இன்னும் ஏஐயில் உள்ளே வரல, அந்த கம்பெனிலாம் அவ்வளோதான் ஜீரோ அப்படிலாம் நினைக்காதீங்க. எப்போ வேணாலும் அவங்க திருப்பி ரீபவுண்ட் ஆயிடுவாங்க. ஆல்ரெடி அவங்க ஏஐ ப்ராஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட ஃபாஸ்ட்டாக அவங்க யோசிப்பாங்க. ஓகே, அதனால் ஐடி கம்பெனிஸ் வந்து இந்த டயத்தில் அதை அக்யூமுலேஷனுக்கு வந்து பயன்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து மார்க்கெட்டில் நான் பார்க்குறேன். அடுத்தது நீங்கள் கவனிக்க வேண்டிய நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேபி அசோசியேட்ஸ் வந்து டீலிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால் ஜேபி அசோசியேட்ஸில் ஈக்விட்டி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைபேக்கு வந்து விப்ரோ பைபேக்கும் சிஎன்ட் பைபேக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ சிஎன்ட்டு இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கி வந்து நீங்கள் சிஎன்ட் ஸ்டாக்கை வாங்கினீங்க அப்படின்னா பைபேக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. சிஎன் ஸ்டாக்ஸுடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 885 இருக்குது. அதனுடைய பைபேக் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் வந்து தெளிவாக தெரியும். ஒரே நிமிஷம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் பாருங்கள். இதில் வந்து விப்ரோ பைபேக் இருக்குது. ஓகே, இது வந்து நமக்கு இன்னியோட லாஸ்ட் டேட்டு. ஆல்ரெடி வந்து விப்ரோ ஸ்டாக்கை கரெக்டான டேட்டில் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து லாஸ்ட் டேட்டு பைபேக் அப்ளை பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து ஜிஐசிஆர்இ. ஜிஐசி வந்து நமக்கு நான் ரீட்டெயிலுக்கான ஓஎஃப்எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீட்டெயிலுக்கான ஓஎஃப்எஸ் வரும். அடுத்து சிஎன்ட்டுக்கானது வந்து இவங்க மென்ஷன் பண்ணல ஆக்சுவலாக. ஏன்னா சிஎன்ட்டுக்கு பையிங்க்கு வந்து இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகிடலாம். சிஎன்ட்டோட டேட்டா வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போது நீங்கள் சிஎன்ட்டு பார்க்குறீங்க இல்லையா, அந்த டேட்டா இதில் பாருங்கள். சிஎன்ட்டை பொறுத்தளவில் 1125 பர் ஈக்விட்டி ஷேருக்கு வந்து அவங்க பைபேக் பண்ண போகிறாங்க. ஆனால் கரண்ட்டாக இப்போ இருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎன்ட்டோட இது 884 லெவலில் தான் இருக்குது. ஓகே, 884. ஸோ அப்போனா எவ்வளோ ரூபா வருதுன்னு பாருங்கள். ஓகே, 884னா 884 நீங்கள் 900ன்னு வச்சுக்கோங்களேன். 1000, 1100, 1125னா 250 ரூபா வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஈக்விட்டிக்கு லாபம் கிடைக்கும். ஆனால் அவங்களோட அக்செப்டன்ஸ் ரேஷியோ வந்து 33% தான் மோஸ்ட்லி இருக்கும். அதாவது நீங்கள் 10 ஈக்விட்டி வச்சுருந்தீங்கன்னா 3 ஈக்விட்டி தான் வந்து 3லேருந்து 4 ஈக்விட்டி வந்து எடுத்துப்பாங்க. சப்போஸ் யாருமே அப்ளை பண்ணலன்னா உங்களோட வந்து 5 ஈக்விட்டி கூட எடுத்துப்பாங்க. ஓகேவா? அதனால் இதுதான் வந்து 880 ரூபாய்க்கு இன்றைக்கி வாங்கினீங்கன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட், நீங்கள் வாங்கி வச்சிடணும். அதுக்கப்புறம் அவங்க பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து அதாவது நாளைக்கு வந்து ரெக்கார்ட் டேட்டு அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வாங்கி ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அவங்க பைபேக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அப்போது நீங்கள் இந்த ஹோல்டிங்கில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பைபேக்கு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்டு 880 ரூபாய்க்கு வாங்கின ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டு 1125 ரூபா கொடுப்பாங்க. ஆனால் எல்லா ஈக்விட்டிக்கும் கொடுக்க மாட்டாங்க. 10 ஈக்விட்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் 10 ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 3 ஸ்டாக் 4 ஸ்டாக் வந்து எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதை வந்து எல்லோரும் கன்சிடர் பண்ணிக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க. அதே மாதிரி விப்ரோவோடது இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. ஹோல்டிங்கில் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் விப்ரோவோடது பைபேக். அவங்களும் பைபேக்கோட ப்ரைஸ் வேணால் அதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போயே காமிச்சிட்றேன். ஸோ இது பாருங்கள், விப்ரோ வந்து 250 ரூபாய்க்கு வந்து நமக்கு பைபேக்கு ப்ரைஸ் உண்டு. ஆனால் இப்போ கரண்ட்டாக வந்து ப்ரைஸ் நம்ம பார்க்க வேணாம், ஏன்னா அது பார்க்குறது வேஸ்ட்டு. பட் ஆல்ரெடி அது எக்ஸிஸ்டிங்காக இருந்தது பார்த்தீங்கன்னா 208 ரூபா 200 ரூபா அந்த ப்ரைஸில் தான் இருந்துச்சு. 208 ரூபா 210 ரூபா இருந்துச்சு அப்ராக்சிமேட்டாக. அந்த ப்ரைஸ்க்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இப்போ 250 ரூபாய்க்கு வந்து நீங்கள் பைபேக் அப்ளை பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கார்ப்பரேட் ஆக்ஷனில் ஜீரோதாவில் வந்து என்னுடைய பிளாட்ஃபார்மில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? இதுலேயே வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் என்னென்ன இருக்குன்றதையும் காமிச்சிட்றேன். அதுவும் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போது கவர்மெண்ட்டோடைய இது வந்து ஆல்ரெடி ஒன்று காமிச்சிருந்தேன். 7.53 கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு ஈல்டு கொடுத்துருந்தாங்க. 7.53%னா எக்ஸலண்ட்டான ஈல்டுங்க. ஓகேவா? இது கவர்மெண்ட் செக்யூரிட்டின்னு வரும். அது அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து க்ரீன் பாண்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க 7.53க்கு. அதுவும் 18th ஜூன் லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கி லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா டிபில் எல்லாம் இருக்குது. 91 டே டிபில் 3 இதெல்லாம் வந்து 5%,
5.2%, 5.85% இருக்குது. ஆனால் இங்கே கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பாண்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் பாண்டு வந்து 7.53 வரைக்கும் ஈல்டு கொடுத்துருக்குறாங்க. இன்னொன்று வந்து 7.53 வரைக்கும் ஈல்டு இன்னொரு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 2055 இது வந்து 2056. கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாண்டெல்லாம் வந்து நல்ல பர்சன்டேஜ். விருப்பம் இருக்கிறவங்க ரிட்டையர்டு பர்சன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கன்சிடர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நமக்கு கிடைச்சிருக்கிற அப்டேட்ஸில் வந்து சொனாட்டா சாஃப்ட்வேர் 18% வரைக்கும் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. நீங்களே பாருங்கள் அதை. டாப் கெய்னர்ஸில் வந்து அடுத்து ஃபெர்டிலைசர்ஸுக்கான அந்த ஷிப்பெல்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கே வந்து ஃபெர்டிலைசர்ஸ்லாம் பயங்கரமாக ஏறும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் ஃபெர்டிலைசர் ஸ்டாக் ஏறலை, பட் சைலண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபெர்டிலைசர்ஸில் இந்த வாரம் நம்ம கொஞ்சம் கவனத்தில் இருக்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஏன்னா ஃபெர்டிலைசர்ஸ்லாம் வந்து ஈரானில் அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் இருந்த கப்பல்லாம் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா ஃபெர்டிலைசர் ஸ்டாக்ஸ்லாம் திருப்பியும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அதனால் ஃபெர்டிலைசர்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டக்குன்னு ஒரு 10 to 15% டப்புன்னு ஏறிச்சுன்னு வச்சுக்கலாம், நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் ட்ரேடிங்க்கு. அதுக்காக சொல்கிறேன். ஸோ ஃபேக்ட் வந்து இன்றைக்கி 13% ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா HCC கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி, வரூக் இன்ஜினியரிங், அப்புறம் குஜராத் நர்மதா ஃபெர்டிலைசர்ஸ் ஏறி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி 5.6% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. பிரதீப் பாஸ்பேட் இது பாருங்கள், இதுவும் உரம் தயாரிக்கிற கம்பெனியில் வரும். நேரோ ரேஞ்ச் வேறு இந்த ஸ்டாக்லாம். பிரதீப் பாஸ்பேட் 5.5% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஓகே, இதெல்லாமே வந்து டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸில் யார் யார் வந்திருக்காங்கன்றதை பார்த்துருவோம். GSPL, ரெயின் இண்டஸ்ட்ரீஸ், GIC வந்து இன்றைக்கி பார்த்தோம் கார்பரேட் ஆக்ஷனில் பார்த்தோம்ல, அதில் இருக்குது. நேஷ்னல் அலுமினியம், JP அசோசியேட்ஸ் இதெல்லாம் வந்து இறங்கிட்டு வருது. இந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளரேஷன், JP பவர்லாம் 17 rupees கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணணும். அடுத்து செக்டார் வைஸ் டேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு ரியாலிட்டி செக்டார் 1.3% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்காங்க. மீடியா செக்டார் 1% வரைக்கும் இன்றைக்கி ஏற்றம் கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு. டவுன் சைடு பார்த்தீங்கன்னா மெட்டல் செக்டார் 1.9% பயங்கரமாக மெட்டல் டவுனு. PSU பேங்க் டவுனு, ஹெல்த் கேர் டவுனு. மற்றதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல, மாடரேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படி தான் இருக்குது. ஓகே, இது இல்லாமல் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்து என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி பார்த்தப்போ S&P வந்து நமக்கு 3.5% US மார்க்கெட்டில் ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. நிஃப்டி இப்போ வரைக்கும் 76 புள்ளிகள் ஏற்றத்தில் இருக்குது. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் 45 புள்ளிகளில் இருக்குது. நிஃப்டி பீஸ் அப்படியே 271 இருக்குது. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 281, ஒரு 10 புள்ளி ஏறும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது வரைக்கும் நிஃப்டி ஏறினா தான் உண்டு. ஓகே, இல்லைனா கிடையாது. டாலரை பொறுத்தளவு 94.6 லெவலுக்கு நம்ம வந்துட்டோம் ஓரளவுக்கு. ஏன்னா 96.95 இருந்துச்சு. 96.95 95.95 வந்து இப்போ 94.95 வந்து அதையும் கீழே இறங்கி 94.69 லெவலில் வந்திருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி ஏதாவது ஒரு 80 லெவலுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் இதையே நம்ம பல வருஷத்துக்கு மெயின்டைன் பண்ணி ஆகணும். 94 இன்னும் பல வருடங்கள் இருந்தோம்னா நம்ம வந்து ஓரளவுக்கு சஸ்டெயின் பண்ணலாம். இன்னும் குறைக்கிறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணணும். பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது வந்து கிரிப்டோ கரன்சியில் வந்து பிட்காயின் $66,326 இருக்குது. ஸோ லோ பார்த்தீங்கன்னா $59,000 வரைக்கும் போயிட்டு இப்போது லாஸ்ட் வீக்கே பார்த்தீங்கன்னா $59,000 வரைக்கும் போச்சு. 60,000 கீழே போயிட்டு இப்போ 66 வந்துருச்சு. வேறு எதுவும் முக்கியமான டேட்டாஸ் இல்லை. சில்வர் நமக்கு இன்றைக்கி பீஸில் 2.2% சில்வர் இறக்கி விட்டாங்கப்பா. நேற்றுக்கு ஏற்றுனது எல்லாத்தையும் இன்றைக்கி முக்கால்வாசி இறக்கி விட்டாங்க. நேற்றுக்கு கேப்பை பாய்ச்சி இன்றைக்கி ஃபுல்லாக பாதி இறக்கி விட்டாங்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம் வேறு என்னென்ன அப்டேட் வருதுன்றதை. ஸோ முக்கியமான அப்டேட்டில் வந்து க்ரூட் ஆயில் வந்து கிராஷ் ஆனது. ரெண்டாவது US ஃபெடரலுடைய டேட்டாவை நம்ம வாட்ச் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் விப்ரோ பைபேக் வந்து முடிய போகுது. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கலாம், விருப்பம் இருக்கிறவங்க. அடுத்தது சிஎன்டேக்கு வந்து பைபேக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வாங்கி ஆகணும், லாஸ்ட் டேட்டு. அதையும் வந்து நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் என்னென்ன லிஸ்ட்டு வரப்போகுது அடுத்த வாரம் அப்படின்றதையும் வந்து நான் அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். அதை பார்த்துட்டு அந்த டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் சப்போஸ் டிவிடெண்ட்டில் அந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனை பயன்படுத்தி நீங்கள் டிவிடெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அந்த டிவிடெண்ட் கிடைக்கும். அப்படியே அந்த ஸ்டாக்கை நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்டிங்க்கு வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறவங்க அதை வந்து பண்ணலாம். ஓகேவா? ஏன்னா டிவிடெண்ட்டுக்கு அப்புறமா நீங்கள் வாங்கினாலும் அதே தான். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸில் இப்போ $100 இருக்குது ஒரு ஸ்டாக்கு. அது சரி, இப்போ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் டைம் ஆகிட்டே இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நன்றி. பயனுள்ளதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக்கு, கமெண்ட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விருப்பம் இருக்கிறவங்க. அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட்டோடைய ரெஃபரல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் பயன்படுத்திக்கோங்க. என்னுடைய ரெஃபரல் லிங்க் தான். ஓகே, நன்றி, வணக்கம்.